செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள். மகேந்திரவாடி கடைவாசல் பகுதியில் அமைந்துள்ள தரைப்பாலத்தை அகற்றி உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடி ஏரி 3ஆம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட ஏரியாகும். இந்த ஏரி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் 2வது பெரிய ஏரி. இந்த ஏரியின் கடைவாசல் பகுதியில் தரைப்பாலம் அமைந்துள்ளது. இந்த தரைப்பாலத்தை கடந்தே பானாவரம் நெமிலி செல்லும் பொதுமக்களும் வாகனங்களும் செல்ல வேண்டும். இந்த ஏரி கடந்த 2021ஆம் ஆண்டு புயல் மழை காரணமாக ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. அப்போது தரைப்பாலத்தின் கிழக்கு பகுதி பாதி உடைந்து சேதமானதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். அப்போது இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தரைப்பாலத்தை அகற்றி உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து மண் பரிசோதனைகளும் செய்யப்பட்டதாகவும் அதற்கு மேல் எந்த பணியும் நடைபெறவில்லை என சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் பலத்த மழை பெய்து மீண்டும் மகேந்திரவாடி ஏரி கடைவாசல் கண்டு தண்ணீர் தரைப்பாலத்தின் வழியே வெளியேறியது. இதனால் ஏற்கனவே சேதமடைந்திருந்த தரைப்பாலம் மேலும் சேதமடைந்து போக்குவரத்துக்கு லாயக்கற்ற நிலையில் அடைந்ததால் மீண்டும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இதனால் இப்பகுதியைச் சுற்றியுள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து தண்ணீர் வெளியேறுவது நின்றதும் மீண்டும் தரைப்பாலத்தில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலை நடுவே உடைந்த பகுதிகளில் வாகனம் செல்லாதவாறு தடுப்பு சுவர் அமைத்து ஒரு வழி பாதையாக மாற்றி போக்குவரத்தை துவக்கினர். ஆனால் தடுப்புக்காக போடப்பட்ட தடுப்பு சுவரே இரவு நேரங்களில் விபத்துக்கு காரணமாகியுள்ளது. மேலும் ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியேறும் போதெல்லாம் தரைப்பாலம் பாதுகாப்பாக இல்லாத சூழலில் போக்குவரத்துக்கு தடை விதிப்பதால் மருத்துவமனைக்கு, பள்ளிக்கு, கல்லூரிகளுக்கு, பணிக்கு செல்வோர் என பலரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே இந்த தரைப்பாலத்தை முழுமையாக அகற்றிவிட்டு புதிய உயர்மட்ட மேம்பாலத்தை கட்ட அதிகாரிகள் முறையான ஆய்வினை மேற்கொண்டு இப்பகுதி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர்.